அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். அதனால தவறு செய்வது மனிதனின் இயல்பு. எந்த ஒரு மனிதனும் நான் ஒரு தப்பு கூட செய்யல, எந்த பாவமும் செய்யல சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக தவறுகள் நடந்திருக்கலாம். அறிந்தும் நடந்திருக்கலாம், அறியாமலும் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த தவறில் அந்த பாவத்தில் அப்படியே நிலச்சி நிற்காம நாம் அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்விடம் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் தௌபா செய்கிறோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து விடுவான். நாம் செய்யும் தவறுகளுக்கு ஏற்பதான் நாளை மறுமையில் நமக்கு கூலிகள் கொடுக்கப்படும். அதற்கு பயந்து டெய்லியும் தௌபா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் சொல்லலை, அதாவது நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நீ இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிற, இவ்வளோ நான் கடுமையாக தண்டிப்பேன் சொல்லிட்டு. நாளை மறுமையில் பாவங்களுக்கு தண்டனை உண்டு. ஆனால் யாருக்கு அந்த தண்டனை இல்லைன்னா அந்த பாவத்தை செஞ்சுட்டு அப்படியே அதிலே நிலைச்சி நின்று தௌபா செய்யாமல் அப்படியே மரணிச்சு போயிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கடுமையான தண்டனை உண்டு. நாம் ஏதாவது தப்பு தவறு செஞ்சால் அடிக்கடி இல்லை, டெய்லியும் நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த தவறை நம்ம செஞ்சோமோ அந்த தவறை மனசார வருந்தி இது தப்பு, நான் பண்ணது பெரிய பாவம் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யணும். மறுபடியும் அதே தவறை திரும்ப செய்யாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். நிறைய நாட்கள் இருக்குது, நிறைய நேரங்கள் இருக்குது. அந்த நாட்களில் நாம் செய்யும்போது, ஏதாவது அமல் செய்யும்போது அதிகமான நன்மைகள் நமக்கு தரான். நாம் பலன் அடையணும், மறுமையில் நம்ம எல்லாரும் சொர்க்கத்தில் நுழையணும் என்ற ஒரு அடிப்படையில் தான். அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொண்டால் இந்த உலகத்திலேயும் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம். நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும், ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். அதே போல் மறுமையிலையும் நல்ல ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். இப்போ சிறப்பான நாட்கள்னால் நிறைய நாட்கள் இருக்குது. ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய ஜும்மா நாள், அதே போல் புனித மாதங்கள் சொல்லிட்டு ஒரு 4 மாதங்கள் இருக்குது. அந்த ஒரு புனித மாதங்களில் நம்ம சின்னதாக ஒரு அமல் செஞ்சாலும் அதிகமான அமல்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு துல்ஹஜ் மாத வியாழக்கிழமை, இன்னும் துல்ஹஜ் மாதம் முடியல. புனித மாதம், சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் கூட இல்லை. கடைசி வியாழக்கிழமை இன்னைக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமை மஹ்ரிப்க்கு பிறகு முஹரம் பிறை பார்த்துடுவோம். இந்த புனித மாதத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, குறிப்பாக பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக மற்ற நாட்களில் நாம் ஒரு தவறு செஞ்சால் அதற்கு பிரதிபலனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு தண்டனை தான் தருவான். அதே புனித மாதங்களில் எதனாவது தப்பு செஞ்சால் அதிகமான தண்டனைகள் கிடைக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படி இந்த மாதம் முழுக்க நாம் தௌபா செஞ்சு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் பிறக்கும் வருடத்தின் முதல் மாதமான மொஹரம் மாதத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் நிறைவேறும். நம்முடைய ஹாஜத்துக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவோம். அதனால் எவ்வளோ அதிகமாக தௌபா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக தௌபா செஞ்சுக்கிங்க. இனி நாளை வீணாக்கியிருப்பீங்க. இனி வரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக நினச்சி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பமாக நினச்சி அதிகமாக தௌபா செய்யுங்க. பொதுவாக நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நல்ல துவாக்களை, சிறப்பான துவாக்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரத்திலும் நல்ல ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது கடைசி வியாழக்கிழமை துல்ஹஜ் மாதம் ஒரு சிறந்த தௌபா துவா இது. இந்த ஒரு துவாவை இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் உட்காந்து எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஓதிக்கிங்க. ஓதிட்டு நீங்கள் என்னெல்லாம் தவறுகள் செஞ்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நினச்சி அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது நீங்கள் அநீதி இழைச்சிருந்தா அவங்கக்கிட்டேயும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்குங்க. ஏன்னா உங்களால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க மன்னிக்காத வரை அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான். அதனால் உங்களுக்கு தெரியும்ல எந்த தவறு செஞ்சுருக்கோம், எந்த பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் சொல்லிட்டு அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்க. இந்த ஒரு துவா அதற்கு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதோட பொருளை ஒரு முறை படித்து பாருங்கள். நல்ல சிறந்த வார்த்தைகள், நல்லா ஓதுங்க. ஓதி அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இந்த ஒரு துவாவின் மூலமாக கண்டிப்பாக தீரும். இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. اللهم إني
ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم இறைவா, எனக்கு நான் பெருமளவு அநீதி இழைத்து விட்டேன். உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க முடியாது. எனவே மன்னிப்பு வழங்குவாயாக. மேலும் எனக்கு அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் அருள் புரியவனும் ஆவாய். இந்த ஒரு துவாவை இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுவதோடு நிறுத்தாமல் நாளைக்கு ஜும்மா அசர் வரைக்கும் ஓதுங்க. ஏன்னா தௌபாவிற்கான துவா, ஜும்மானால நாம் ஓத வேண்டிய துவாக்களில் ஒன்று, தௌபா துவாவும் ஒன்று. இந்த ஒரு துவாவையும் நீங்கள் சேர்த்துக்குங்க, அதிகமாக ஓதிக்கிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க. ஏன்னா மிக சிறந்த துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட தௌபா துவா இது. பொருள் படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவோ அழகான வார்த்தைகள் கொண்ட துவா சொல்லிட்டு. இந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ, வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஏன்னா நாம் செஞ்ச தவறுகளுக்காக தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். நம்முடைய கைகள் செய்த தீமைகள் காரணமாக தான் நாம் கஷ்டப்படுறோம். அதற்கேற்ப நம்ம தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்தந்த நாள் நம்ம தௌபா செஞ்சுட்டே இருக்கும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். இது போன்ற தௌபா துவாக்களை தேர்ந்தெடுத்து டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையே நல்ல முறையில் மாறும். இந்த துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையை என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது, எத்தனையோ துவாக்கள் கிட்ட இது என்ன செய்ய போகுது சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா தௌபா துவா மிக மிக பலம் வாய்ந்த துவா. உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஒரு துவா தீர்த்து விடும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள், வறுமையால் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த எல்லா முசீபத்தை நீக்கி ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நோய் இருந்தால் நோய் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கும். தொழிலில் நஷ்டம் பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே மாறும். எந்த முசீபத் இருந்தாலும் அதை எரிக்கக்கூடிய சக்தி தௌபா துவாவிற்கு உண்டு. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வாங்க. நீங்கள் வேணால் ஓதி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.